கூகுள் பேல யூபிஐ லைட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த யூபிஐ லைட்னா என்ன அப்படின்றதுமே இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூபிஐ லைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள் பேல வந்து நிறைய டைம் வந்து சர்வர் இஷ்யூலாம் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. யாருக்காச்சும் வந்து பணம் அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா வந்து பணம் வந்து போகாது, ப்ராசஸிங் ஃபெயில், இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பேல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ற வகையா தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த யூபிஐ லைட் அப்படின்றத கூகுள் பே தரப்புல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுல நம்ம வந்து மணி ஆட் பண்ணி வந்து வச்சுட்டோம்னா, எப்பயாச்சும் கூகுள் பேல சர்வர் இஷ்யூ வந்து வரப்ப அந்த யூபிஐ லைட் மூலியமாக நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அப்போ பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாம நீட்டா பாத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து பே ஆயிடும். ஸோ அதற்காக தான் பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ லைட் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூகுள் பேல இருக்கக்கூடிய சர்வர் இஷ்யூவை பிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த யூபிஐ லைட் அப்படின்றது இப்ப கூகுள் பேல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப எப்படி இந்த யூபிஐ லைட்டை கூகுள் பேல ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓபன் பண்ணிடுறீங்க. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே யூபிஐ லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலன்னா ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் பே ஆப் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரலன்னா ஜஸ்ட் கூகுள் பே ஆப்போ ஒன் டைம் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ லைட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2000 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 rupees வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுமே ஆடட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த யூபிஐ லைட்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட்டுமே இந்த இடத்துல வந்து இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வந்து முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேயோட ஃப்ரண்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ லைட் பேலன்ஸ் அப்படின்றதே வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம அங்கே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து டேரெக்டாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் பேல யாருக்காச்சும் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ லைட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து யாருக்காச்சும் யூபிஐ லைட்லேருந்து பேமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் பேல எப்பயாச்சும் நீங்கள் சர்வர் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த யூபிஐ லைட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலீட் பண்ணணும், இதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் யூபிஐ லைட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் பேல ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டெலிட் யூபிஐ லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ லைட் வந்து டெலிட் ஆகிடும். அண்ட் குறிப்பாக இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வந்து வச்சுருந்தாலும் சரி அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கூகுள் பேல இருக்கக்கூடிய யூபிஐ லைட் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதுமே இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.